தமிழகத்தில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு மராட்டியத்தில் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் லாட்கி பஹின் என்ற திட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் அங்கு பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முக்கிய காரணமாக அமைந்தது. தேர்தல் நேரத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதால் பயனாளிகள் தேர்வு பணி அவசர கோலத்தில் செய்து முடிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 21 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு இந்த முறைகேடு அம்பலமாகியுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை திட்டத்தில் பல முறைகேடுகள் நடந்து வருவதாக மராட்டிய அரசுக்கு தொடர் புகார்கள் குவிந்தன. இதையடுத்து ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த ஆய்வில் அதிகாரிகளுக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் 14,289 ஆண்கள் முறைகேடாக மாதந்தோறும் 1500 ரூபாய் பணம் பெற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் பெண்கள் பெயரில் விண்ணப்பம் செய்து பணம் பெற்றது அம்பலமாகி உள்ளது. அரசு திட்டத்தில் இப்படி ஒரு முறைகேடு நடந்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளன. பெண்கள் பெயரில் முறைகேடாக விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் எப்படி ஏற்கப்பட்டது? இந்த விண்ணப்பங்களை ஏற்றது யார்? அரசு திட்டத்தில் இப்படி ஒரு முறைகேடு நடக்கும் அளவுக்கு குறைபாடுகள் உள்ளனவா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி உள்ளன. இந்த முறைகேடு அம்பலமானதை அடுத்து முறைகேடாக பணம் பெற்றவர்களிடம் இருந்து பணத்தை திரும்ப பெறும் நடவடிக்கையில் அரசு இறங்கி உள்ளது. இதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் எச்சரித்துள்ளார். மராட்டியத்தில் மக்களுக்கான அரசு திட்டங்களில் முறைகேடு நடப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னதாக சானிட்டரி நாப்கின் மானிய திட்டத்தில் போலியான பெயர்களில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதே போன்று ஷிவ் போஜன் யோஜனா என்ற உணவு வழங்கும் திட்டத்திலும் முறைகேடு நடந்துள்ளது. தற்போது இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை திட்டத்திலும் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்த சம்பவம் மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.